புத்தகம் வாசிப்பதால பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அறிவு, படைப்பாற்றல், சமூக சிந்தனையை அது வளர்க்குது. பயம் மற்றும் பதட்டத்தை போக்கி நம்மள நல்வழிப்படுத்துது. ஒரு நல்ல சிறந்த புத்தகம் ஒரு நல்ல நண்பனை போல தனிமையில இருக்கும்போது நமக்கு துணையாகவும் புத்துணர்ச்சியாகவும் அது இருக்குது. நல்ல தமிழ் சார்ந்த புத்தகங்கள் மொழி மற்றும் பாரம்பரியத்தை வளர்ப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் உதவுவது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு போகவும் உதவி புரியுது. அப்படிப்பட்ட நல்ல புத்தகங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய எழுத்தாளர்களையும் அவர்களது சேவைகளையும் விவரிக்கிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம், இது சன்னலுக்கு வெளியே. இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சிக்காக நாம யாரை சந்திச்சு பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சிந்தனையாளர், பேராசிரியர், முனைவர், உலகநாயகி பழனி அவர்களை தான் சந்திச்சு பேச போறோம். இவங்க அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமா விருதுகளுக்கு மதிப்பை உண்டாக்கி தந்திருக்காங்க. வாங்க அவங்கள சந்திச்சு பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா? நலமா இருக்கேன் சந்தியா. அம்மா, நீங்க ஸ்டெல்லா மேரி கல்லூரியில தமிழ் துறை இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு வகையான ஆய்வு கட்டுரைகள் பண்ணிருக்கீங்க. மேடை பேச்சுகள்ல பேசியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 22 அமைப்புகள்ல நீங்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம செயலாளரா, பொருளாளரா சொல்லிட்டு பல பணிகளை நீங்க மேற்கொள்றீங்க. இதுக்கெல்லாம் எப்படி நேரம் ஒதுக்குறீங்க? நேரம் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் கிடைக்குது? எப்படி எப்படிலாம் நீங்க செலவிடுறீங்கம்மா? சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில், உலக புகழ்பெற்ற இந்த கல்லூரியில் நான் 30 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினேன். ஒரு 5 ஆண்டு காலம் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினேன். இந்த 30 ஆண்டு கால பேராசிரியர் பணியில் மாணவர் உலகத்திற்கு நான் தமிழ் இலக்கியத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அளவு கடந்த அன்பையும் பற்றையும் வகுப்பறையிலே உருவாக்கியவள். நம்முடைய மக்கள் தொலைக்காட்சியினுடைய வணக்கத்திற்குரிய ஒரு நிர்வாக தலைவராக செயல்படக்கூடிய நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் என்னுடைய மேனாள் மாணவி. அவர்கள் உள்ளத்திலே நான் அளவு கடந்த தெய்வீக பற்றை தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் உருவாக்கிய காரணத்தினால் மாணவர்கள் என்னை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார்கள். 30 ஆண்டுகள் நான் பணியாற்றி இன்றைக்கும் நான் ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் என் முன்னாள் மாணவிகளை நான் எங்கு சந்தித்தாலும் அவர் என்னோடு நின்று பேசுகிற முதல் பேச்சு, பேராசிரியர் அவர்களே, உங்களுடைய தமிழ் குரலை எங்களால் எஞ்ஞான்றும் மறக்க முடியாது. நீங்கள் அந்த தமிழோடு இணைகிற வாழ்க்கை என்பது எங்களுக்கு கொடுத்த ஒரு ஊட்டச்சத்து என்று சொல்வார்கள். தமிழ் இலக்கிய என்ற ஊக்க மாத்திரைகளை கொடுத்து கொடுத்து எங்களுக்கு ஊக்க உடைமை நடத்தினீர்கள் என்று குழந்தைகள் சொல்வார்கள். அதையெல்லாம் கேட்கிற போது மனம் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த புகழ் உரைகளுக்கெல்லாம் ஒரு பேராசிரியர், ஒரு படைப்பாளர், ஒரு மேடை பேச்சாளர், ஒரு பக்தி சொற்பொழிவாளர், அவர்கள் யாரும் அடிமையாகிவிடக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம். புகழ் நம்மை நோக்கி வருகிற போது அதை பொருட்படுத்தாத மனம் நமக்கு இருக்கணும். அதுதான் உண்மை பக்தி. அந்த உண்மை பக்தியே வாழ்க்கையில் என்னை இவ்வளவு தூரம் அழைத்து கொண்டு வந்தது. இன்றைக்கு புகழ்பெற்ற கல்கியால், அமரர் கல்கியால் உருவாக்கப்பட்ட சென்னை பாரதியார் சங்கத்திற்கு நான் முதல் பெண் தலைவராக இருக்கிறேன். உறவு சுரங்கம் என்ற ஒரு அழகிய இலக்கிய அமைப்பை உருவாக்கினேன். இந்த உறவு சுரங்கத்தின் மூலமாக வணக்கத்திற்குரிய கலைமாமணி இலக்கிய புரவலர் ஐயா திரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸுடைய நிறுவனர் ஐயா முரளி அவர்கள் ஒரு இலக்கிய புரவலராக இருந்து இன்றைக்கு இலக்கிய மேடைகளுக்கெல்லாம் மாபெரும் தொண்டினை செய்து வருகிறார்கள். அவர்களோடு இணைந்து இந்த உறவு சுரங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி இதுவரை 120 மாத கூட்டங்கள் நடத்தி இருக்கிறேன். இளைஞர்களுக்கு சங்க இலக்கிய அறிவு இல்லை என்று சொல்லுகிற அந்த குறைபாட்டை போக்குவதற்காக 36 இளைஞர்களை வைத்து 36 சங்க இலக்கியம், 8 தொகை 8, 10 பாட்டு 18, கீழ்கணக்கு 18, 36 இலக்கியங்களை தெய்வத்தமிழ் என்ற தமிழாய் இருக்கக்கூடிய இந்த தமிழ் 36 என்ற ஒரு நிகழ்ச்சியை 36 வாரம் நடத்தினேன். அதற்கடுத்து இப்பொழுது தெய்வத்தமிழ் 63 என்று நாயன்மார்களை குறித்து 63 நாயன்மார்களை குறித்து நடத்தி கொண்டு வருகிறேன். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை, நேற்று 49வது வாரம் நேற்று நடத்தியிருக்கிறேன். 63 நாயன்மார்களுக்காக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து வருகிறது. இது என்னுடைய நான் உருவாக்கப்பட்ட உறவு சுரங்கம் என்ற இலக்கிய அமைப்பு. இது இல்லாமல் அனைத்திந்திய எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன், செயல் உறுப்பினராக இருக்கிறேன்.
பாரதியார் சங்கத்தில் தலைவராக இருக்கிறேன். சென்னை கம்பன் கழகத்தில் ஒரு செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். இன்றைக்கு திண்டிவனம் கம்பன் அறக்கட்டளையில் ஒரு செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். இன்னும் என்னென்ன அமைப்புகள் இருக்குது என்று சொன்னால், உலக தமிழ் பேரவைகளிலெல்லாம் நான் செயலாளராக பொருளாளர்களாக இருக்கிறேன். லண்டனில் இருக்கக்கூடிய உலகத்தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு பேரவையினுடைய சர்வதேச செயலாளராக இருக்கிறேன். உலக பெண் கவிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு, உலக பெண் கவிஞர்கள் அமைப்பு, அதனுடைய பிரசிடென்ட், அதனுடைய பெண் தலைவராக இருக்கிறேன். ஒரு மாதத்திற்கு 30 நாள் தான் இருக்கிறது. ஆனால் 30 நாளும் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 30 நாளில் ஒரு அமைப்புக்காவது ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஒரு கூட்டம் நடைபெறாமல் இருக்காது. அந்த கூட்டத்துக்கு செல்ல வேண்டும். ஆக முதியோர் பாசறைகளுக்கெல்லாம் சென்று முதியோர்களுக்கு மனக்கவலை போக்குகிற இலக்கிய உரைகளை தர வேண்டும். பெண்ணிய அமைப்புகளெல்லாம் சென்று பெண்களுக்கு மறுமலர்ச்சியையும் விடாமுயற்சியும் பற்றி பெண்களுக்கு பேச வேண்டும். கல்லூரி மாணவர்களுக்கு அரங்கத்திற்கெல்லாம் சென்று சுய முன்னேற்ற உரை தர வேண்டும். இவையெல்லாம் மீறி இரவு 12 மணி வரை கண்விழித்து என்னுடைய படைப்புகளை உருவாக்க வேண்டும். 40 நூல்களுக்கு ஆசிரியர் நான். ஆக அந்த நூல்களை எல்லாம் படைத்தளிக்க வேண்டும். இப்படி எப்பக்கம் திரும்பினாலும் தமிழ்ப்பணி தமிழ்ப்பணி தமிழ்ப்பணி. இந்த தமிழ்ப்பணியில் நான் என்னையே கொடுத்ததனால் பிணியில்லா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் தமிழ் பணியோடு இருப்பதால் என்பதை என்னால் உற்சாகமாக, உறுதியாக, தைரியமாக சொல்ல முடியும். வாருங்கள் நண்பர்களே, நல்ல தமிழ் பணி செய்யலாம் என்று எல்லோரையும் அழைக்கிறேன். இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் தமிழ் மேடை பேச்சு கலை மீது ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக இளையோர் இலக்கிய பாசறை என்ற ஒரு பாசறையை உருவாக்கி அந்த பாசறையில் 250 இளைஞர்களுக்கு மேல் அவர்களுக்கு மேடை பேச்சு கலையினுடைய ஆற்றலை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். வாருங்கள் மேடை பேச்சாளராகலாம் என்று ஒரு அருமையான நூலை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் 7 பதிப்புகள் கண்ட நூலை வெளியிட்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் எது அடிப்படை என்று கேட்டால் தமிழ் மீது வைத்த பற்றும் தமிழ்ப்பணியின் மீது வைத்த ஆர்வமும் தான் இதற்கு காரணம். நான் ஆசை என்று கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆசை என்றால் அது சுயநலமாயிடும். ஆர்வம் என்றால் தான் அது பொதுநலமாகும். ஆக ஆசை நீக்கிய பொதுநலம் இருக்க வேண்டும். ஆர்வம் நிரம்பிய பொதுநலம் இருக்க வேண்டும். அறிவுசார் ஆற்றல் கற்றது கற்பித்தலுக்காக இருக்க வேண்டும். கற்பித்தலை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். கற்றலும் கற்பித்தலும் இருந்துவிட்டால் நம்மால் இந்த உலகத்தில் மாபெரும் பணியை செய்ய முடியும். எங்கள் தந்தையாருடைய நெருங்கிய நண்பர் பேராசிரியர் டாக்டர் தே ஞானசுந்தரம் ஐயா அவர்கள். தேஞா என்று சொன்னாலே தெளிவான ஞானத்தை உடைய பேராசிரியர். தேஞா என்று நான் சொல்லுவேன். எங்கள் பேராசிரியர் டாக்டர் தே ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் கம்பராமாயணம் பேசினால் பசி கூட எடுக்காது. வறுமையான வாழ்க்கையில் வாழ்ந்தால் கூட வறுமைக்கு வறுமை தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவன் எட்டயபுர தெரிமலை பாரதி. ஆனால் தேஞா ஐயாவுடைய உரை கேட்டுவிட்டால் வறுமையாளன் கூட செம்மையாக வாழ முடியும். அப்படிப்பட்ட உரைக்கு சொந்தக்காரர் நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் தே ஞானசுந்தரம் ஐயா அவர்கள். தெளிவான சிந்தனையும் ஞான தெளிவையும் கம்பன் படைப்பின் மூலமாக இந்த உலகத்திற்கு தந்த பேராசிரியர். அகவை 82 கன்று அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ்க்கையெல்லாம் 80 வயது வரை அவர்கள் எப்படி ஒரு அழகாக வாழ்கிறார்கள் என்றால் தமிழ் பேச்சு, தமிழ் மூச்சு, இதுதான் அவருடைய வாழ்க்கை. இவர்களெல்லாம் எங்களுக்கு குருநாதர்களாக அமர்ந்தார்கள். இவங்க குருவாக இருந்தாங்க. இந்த குருநாதர்களை பின்பற்றி எங்கள் வாழ்க்கை இப்படியெல்லாம் புதுமை மாற்றத்தை கண்டு தெளிவாக நாங்கள் வாழ்க்கையை காணக்கூடிய வாய்ப்பு நடைபெற்றது. நானும் வாழ்க்கையில் நிறைய சோகங்களை கண்டவள். மிக இளமையான வயதில் 51 வயதில் என் கணவர் என்னை விட்டு பிரிந்தார். என் கணவர் காலமாகும்போது அவருக்கு வயது 51 தான். அந்த சூழ்நிலையில் கூட நான் தனிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இதை தனிமையான வாழ்க்கையாக பார்ப்பதில்லை, இதை தமிழோடு இணைந்த வாழ்க்கையாக பார்க்கிறேன். இறைவன் எங்களுக்கு மழலை செல்வத்தை அளிக்கவில்லை. இறைவன் மழலையை தரவில்லை என்றாலும் மழலைகளுக்கு தமிழ் கூறும் சிந்தனைகளை எடுத்துச் சொல்லித் தருவதில் குழலினிது யாழினிது என்று வள்ளுவன் சொன்னானே, அந்த குழலுக்கும் யாழுக்கும் இணையான மகள் மகன் என்று மாணவ செல்வங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நான் தமிழ் கற்பித்து வருகிறேன். ஆக இப்படி தமிழையே வாழ்க்கையாக கொண்ட காரணத்தினால் எனக்கு மழலை செல்வம் இல்லை என்ற குறையும், இளமையான வயதில் கணவர் மறைந்தார் என்ற குறையும், எந்த குறையும் இல்லாமல் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் அதற்கு தமிழ் பணிதான் காரணம். இந்த தமிழ் அமைப்புகள் தான் காரணம்.
உலகத்திலேயே முதல் மொழின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான் சொல்லப்படுது. அந்த தமிழ் மொழியோட கிளை மொழிகள் பார்த்தீங்கன்னா மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் மலையாளம் பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது அன்பு தோழி சந்தியா அவர்களே. அப்படி சொன்னால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி சொல்ல முடியாது. தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் என்று சொன்னால் மலையாளம், கன்னடம், துளு, தெலுங்கு இவையெல்லாம் தமிழிலிருந்து தான் பிறந்தன என்று நம்மால் தைரியமாக சொல்ல முடியும். தமிழ் இலக்கணத்தை, 5 இலக்கணத்தை, தமிழ் மொழியின் இலக்கணத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த மொழியியல் அறிஞர்கள் வீரமாமுனிவர், கால்டுவெல், ஜியு போப் இவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, தமிழிலிருந்து தான் தென்னிந்திய மொழிகள் பிறந்தன என்று நமக்கு உறுதியாக தெளிவாக வரையறை இலக்கணம் கொடுத்திருக்கிறார்கள். நாம் எதை பேசினாலும் ஒரு வரையறை இலக்கணத்தை கொடுத்து விட்டுத்தான் பேச வேண்டும். இல்லையென்றால் போட்டிக்கும் சண்டைக்கும் மக்கள் தயாராக வருவார்கள். உதாரணம் இப்படி சொல்லலாம். தமிழ் மொழியினுடைய ஒரு ஒட்டுமொத்த இலக்கிய வடிவத்தையே பேச்சு வடிவமாக கொண்ட மொழிதான் மலையாளம். தூய தமிழ் சொற்கள் எல்லாம் மலையாளத்தில் நடைமுறை சொற்களாக இருக்கிறது. இப்போ தமிழில் யாரும் உறங்கிட்டு வருகிறேன்னு சொல்வதில்லை. எனக்கு உறக்கம் வந்து விட்டது அப்படிலாம் யாரும் சொல்றதில்லை. எல்லாம் என்ன பண்ணாங்க, கலோக்கியல் மொழி என்று சொல்லி மாற்றிட்டாங்க. இதை எப்படி மாற்றினாங்கன்னா, மொரீஷியஸ் நாட்டில் கூட பிரெஞ்சு மொழியே பேசக்கூடிய மக்கள் மத்தியில் கூட ஒரு கலோக்கியல் மொழி இருக்குது. அந்த கலோக்கியல் பிரெஞ்சுக்கு பேர் கிரியோல் என்று பேர். அவர்கள் கிரியோல் என்கிற ஒரு மொழியில் பேசுகிறார்கள். இந்த மொழி நடப்பியல் மொழி, ரியாலிசம். சுருக்கமாக சொல்லுன்னா மெட்ராஸ் பாஷை. நம்ம என்ன பண்ணோம், சென்னை பாஷைன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம், மெட்ராஸ் பாஷை அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இந்த மெட்ராஸ் பாஷையை இன்றைக்கி நிறைய பேர் பேசி நல்ல தமிழை மறந்துட்டாங்க. தூய தமிழில் பேசுவதை மறந்துட்டாங்க. இன்றைக்கி தூய தமிழ் பேசணும்னா இலங்கைக்கு தான் போகணும். இலங்கைக்கு போனால் தான் தூய தமிழ். ஏன் அண்டை நாடாக இருக்கக்கூடிய மலேசியாவுக்கு சென்றால் கூட சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. வாங்க சாப்பிட போகலாம்னு சொல்ல மாட்டாங்க. பசி ஆறி விட்டீர்களான்னு கேட்பாங்க. பசி ஆறலாம் வருகிறீர்களா என்று கேட்பார்கள். ஆனால் சென்னையில் என்ன கேட்குறான், வா சாப்பிட போகலான்றான். சாப்பிட்டியான்னு கேட்குறான். ஆக இங்கு தான் தூய தமிழ் மறைந்து கொண்டே இருக்கிறதை தவிர அலைகடலுக்கு அப்பால் நல்ல தமிழ் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. மலையாளத்திலே உறங்கு மோனே, உறங்கு மோளே என்ற சொல் நடைமுறை சொல்லாக இருக்கிறது. ஆனால் உறக்கம் என்ற தமிழ் சொல் அங்கே போய்விட்டது. அதனால் தமிழிலிருந்து தான் பிறந்த மொழிகள் தென்னிந்திய மொழிகள் தைரியமாக சொல்லலாம். இப்போ தெலுங்கில் என்ன ரசம், பப்பு ரசம், பப்பு சாலு அப்படின்றான். தமிழில் என்ன, இங்கே பருப்பு அங்கே பப்பு, அவ்வளோதான் வித்தியாசம். தெலுங்கிலே பப்பு, தமிழிலே பருப்பு, இவ்வளோதான் மாற்றம். அப்போ பப்பு எங்கிருந்து வந்திருக்க வேண்டும், தமிழிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். பருப்பிலிருந்து தான் பப்பு வந்தது இல்லைங்களா? ஆக தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் இந்த தென்னிந்திய மொழிகள் மலையாளம், தமிழ். இந்த மலையாளம் தமிழ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தூய தமிழ் சொற்கள் மலையாளத்தில் நடைமுறை சொற்களாகவே இருக்கிறது. ஆனால் தமிழன் தூய தமிழ் சொல்லை மறந்து ஒரு புதிய சொல்லை கண்டுபிடித்து கிளை மொழி, திசை மொழி என்று இதற்கெல்லாம் பேர் வச்சு நல்ல தமிழை மறந்துட்டான். தமிழகத்தில் தான் தமிழ் இல்லை. இதற்குத்தான் கண்ணீர் விட்டு அழுதார் கவிஞர் முடியரசன் என்ற கவிஞர். ஆந்திரமும் கன்னடமும் சென்று வந்தேன், அங்கெல்லாம் தாய்மொழி விளங்கக் கண்டேன், ஐயோ உணர்ச்சியற்று திரிகின்றாரே மாந்தர் இங்கே என்று அழுதார். காலில் அடிபட்டாலோ, கீழே விழுந்து விட்டாலோ, நெருப்பால் சுடப்பட்டாலோ, பிறரால் தாக்கப்பட்டாலோ ஐயோ என்று கத்துகிற அவலம் சொல் கேட்கும். ஆனால் தூய தமிழ் தமிழகத்தில் இல்லையே என்கிற வேதனை கவிஞர் முடியரசன் சிந்தனையில் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அவல நிலைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. தூய தமிழ்ச்சொல்லை மறந்து மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போனியா, வந்தியா, நின்னுங்கனியா, உட்காந்துங்கனியா, யாரை கட்டிட்டு வரேன்றான். அப்படின்னா என்னன்னே தெரியலையே. வாட் இஸ் மீன் பை யாரை கட்டிட்டு வரேன் அப்படின்னு ஃபாரினர் கேட்குறாங்க. ஃபாரினர்ஸ் இங்கே தமிழ் கற்றுக்கிறாங்க, ஈஸியாக எளிமையாக தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள். 30 நாட்களில் தமிழ் கற்றுக்கொள்ள முடியும். 30 நாட்களில் தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை பார்க்கிறோம். லேர்ன் ஹிந்தி இன் 30 days என்று கையில் புத்தகம் வச்சிருக்கான். லேர்ன் தமிழ் இன் 30 days ஏன் புத்தகம் வச்சிக்கல தமிழகத்தில்? தமிழகத்தில் தமிழ்தான் இல்லை என்கிற குறை போக வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் தமிழ்நாட்டிலாவது தமிழில் பேசணும். குழந்தைக்காவது பேர் வைக்கணும். உங்களுக்கு பாருங்கள், சந்தியா என்று எவ்வளோ அழகான பேர் வச்சிருக்காங்க இல்லையா? உலகநாயகி என்று எப்படி அறிஞர் மூவா எனக்கு பெயர் சூட்டினார்.
திலகவதி என்ற அப்பா எனக்கு இல்லத்தில் பெயர் வைத்தார். உலகநாயகி என்ற அறிஞர் மூவா பெயர் வைத்தார். இப்படி நல்ல பெயர் வைக்க வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல பெயர் வைக்க வேண்டும். அன்றைக்கெல்லாம் இறைவன் பெயரை வைப்பார்கள், இறைவனுடைய திருப்பெயரை வைப்பார்கள், காவிய செல்வி என்று வைப்பார்கள், வள்ளி என்று பெயர் வைப்பார்கள், தெய்வ யானை என்று பெயர் வைப்பார்கள் இல்லைங்களா, மகாலட்சுமி என்று பெயர் வைப்பார்கள், வெற்றிவேல் முருகன் என்று பெயர் வைப்பார்கள். உயிர் போகிற போது தன் மகனை அழைப்பான், வெற்றிவேல் என்று அழைப்பான் தந்தை. மரணம் அணுகுகிற போது அவன் வெற்றிவேல் என்று அழைத்து அவன் மகனை அல்ல, அறுபடை வீட்டுக்கு சொந்தக்காரனான வெற்றிவேல் முருகனை அவர் அழைத்திருக்கிறார் இல்லையா என்று பார்க்கிறோம். இந்த கிறிஸ்தவர்கள் கூட அப்படிப்பட்ட தூய பெயரை வைக்கிறார்கள். குழந்தைக்கு மர்சி என்று பெயர் வைக்கிறார்கள், ஜோசப் என்று பெயர் வைக்கிறார்கள், ஆண்டனி என்று பெயர் வைக்கிறார்கள், மோசே என்று பெயர் வைக்கிறார்கள். யாரு மோசே? ஆண்டவர் புகழை உலகமெல்லாம் உச்சரித்த இறை அருட்தூதுவர் மோசே. அவர் பெயரை தந்தையார் உயிர் போகிற போது தன் மகனை மோசே என்று அழைக்கிறார். அப்பொழுது அவர் மகனை அழைக்கவில்லை, ஆண்டவரின் திருப்புகழை உலகமெல்லாம் சொன்ன மோசேவை அழைக்கிறார் என்று. இப்படி இறை பெயர்களை பிள்ளைகளுக்கு சூடிய காலம் ஒன்று. ஆனால் இப்பொழுது பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறார்கள், இன்னா பெயர் என்று வாயிலேயே நுழையவில்லை, வாயில் நுழையாமல் பெயர் வைக்கிறார்கள். இவர்கள் எப்படி வெற்றியின் வாயிலே நுழையப் போகிறார்கள்? தாய்மொழி தமிழை எப்படி கற்கப் போகிறார்கள்? 400 ஆண்டு கால ஆங்கில மொழியை உடைக்க முடியும், குறுஞ்செய்திக்காக உடைக்க முடியும், 4000 ஆண்டு கால தமிழ் மொழியை உடைக்க முடியாது. இதனால் நான் பிற மொழிக்கு எதிரி அல்ல, பிற மொழியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும், ஆங்கிலம் முழுமையாக படிக்க வேண்டும், ஆங்கிலத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் உலக அரங்கில் தமிழின் பெருமையை அழகாக சொல்ல முடியும். உலக அரங்கில் தமிழின் பெருமையை பேச சொல்கிற போது அவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு வினாக்கை தொடுத்தால், ஆங்கிலத்தில் ஒரு கேள்வியை அவர்கள் தொடுத்தால், அதற்கு நாம் ஆங்கிலத்திலேயே விடை தருகிற போது அந்த மக்கள் இன்னும் தமிழை அழகாக புரிந்து கொள்கிறார்கள். இதனால் நாம் ஆங்கில மொழிக்கு எதிரியானவர்கள் அல்ல, ஆங்கிலத்தை முழுமையாக படிக்க வேண்டும். படித்தால்தான் தமிழின் பெருமையை உலக அரங்கில் சொல்ல முடியும். எப்படி ஜியு போப் திருக்குறளை படித்துவிட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார், இது உலக அரங்கில் சொல்லப்பட வேண்டிய இலக்கியம் என்று மொழிபெயர்த்தார். திருவாசகத்தை மொழிபெயர்த்து விட்டு 658 பதிகங்களை மொழிபெயர்த்து விட்டு ஐரோப்பிய நாட்டிற்கு எடுத்துச் சென்றார். ஏ மனிதா, இந்த வாழ்க்கை ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, வாழ வேண்டும் நன்முறை, அதற்கு நமக்கு தேவை திருவாசகம் என்னும் நெறிமுறை. அந்த நெறிமுறை இருந்தால் நம் வாழ்க்கை சுவையாக இருக்கும். அந்த சுவையை எனக்கு மாணிக்கவாசகர் கற்றுக் கொடுத்ததால் நான் மதம் மாறவில்லை, நல்ல மனமாற்றத்தோடு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு வந்தேன் என்று ஜியு போப் விடையளித்த போது, இந்த விடை உலக மக்களுக்கே ஒரு பெரிய விடையாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மொழிதான் தமிழ் மொழி. இன்றைய தலைமுறையினர் தமிழ் படிக்கிறாங்களா? அடுத்த தலைமுறையினர் தமிழ் படிக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? எதிர்காலத்துல தமிழுடைய நிலைமை என்னவா இருக்குமா? நல்ல அருமையான சிந்தனைக்குரிய, நடைமுறைக்குரிய, திறனாய்வுக்குரிய ஒரு வினாவை சந்தியா கேட்டிருக்கீங்க. இன்றைய தலைமுறை தமிழ் படிக்கிறதா? அடுத்த தலைமுறை தமிழ் படிக்குமா? தமிழின் எதிர்காலம் என்ன? இதுதான் உங்க கேள்வி. அதாவது ஒரு வலிமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க சந்தியா. இன்றைக்கு இன்றைய இளைய தலைமுறை தமிழ் படிக்கிறதா? தமிழ் படிப்பதற்காக நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். அந்த தமிழ் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை பெற்றோர்கள் இல்லத்தில் உருவாக்கணும். என்னதான் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாலும் வீட்டில் தமிழரா அவங்க தாய்மொழி தமிழா, கண்டிப்பாக அவங்க தமிழில் வீட்டில் பேசணும். இப்போ தெலுங்கு தாய்மொழியாக இருக்கவங்க வீட்டுக்கு போங்க, தெலுங்கு தாய்மொழி தான் பேசுகிறாங்க. யாரா வீட்டுக்குள்ள வராங்கன்னா ரெண்டின்றாங்க, வாங்கன்றாங்க, தாய்மொழி தான் பேசுகிறாங்க. ஒரு கேரளாவுக்கு போங்க, மலையாள இல்லத்துக்கு போங்க, போனதும் அவங்க தாய்மொழியில் தான் வரவேற்பு கொடுக்குறாங்க. கன்னடா போங்க, பெங்களூர் போங்க, இப்போ பெங்களூருன்னு மாற்றிட்டாங்க, போங்க, தாய்மொழியில் தான் வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வாங்க, வெல்கம் அப்படின்றாங்க. இது எவ்வளோ பெரிய தேசிய குற்றம் இது! தாய்மொழி தமிழாக இருக்கிறவர்களே இல்லத்தில் தமிழ் பேசவில்லை என்று சொன்னால், தாய்மொழி தமிழ் பேசாதவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். பிறமொழி பேசுகிறவர்கள் எந்த குற்றமும் பாரதி கிடையாது. ஏன்னா பாரதிக்கே கிட்டத்தட்ட 12 லாங்குவேஜ் தெரியும், 12 மொழி எழுத படிக்க பேச தெரியும்.
வரலாறு 18ன்னு சொல்றாங்க. பாரதியினுடைய சுயசரிதை 12க்கு மேல் அவருக்கு மொழி தெரியும்னு சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட பாரதி வீட்டு பாஷை கற்கிலாய் போ 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 என்று துரத்தினான். வீட்டு பாஷை மொழி, தாய்மொழி. தாய்மொழி தமிழ் என்று சொன்னால் இந்த பேட்டியை காண்கிறவர்களாவது அவங்க இல்லத்தில் தாய்மொழி தமிழ் என்று சொன்னால் குழந்தையோடு தமிழில் பேசணும், கணவரோடு தமிழில் பேசணும், எல்லாரோடு தமிழில் பேசணும். இன்னைக்கு இந்த கலப்பு திருமணம் நிறைய வந்த பிறகு மத மாற்றம் குறைஞ்சிச்சு, ஜாதி வெறி குறைஞ்சிச்சு, மத வெறியெல்லாம் குறைஞ்சிச்சு. இன்னைக்கு அதெல்லாம் அவ்வளோ கிடையாது. அதெல்லாம் கிடையாது. கலப்பு திருமணம் வந்து அதெல்லாம் மாற்றிட்டாங்க. இந்த கலப்பு திருமணம் வந்து எல்லாம் போயிடுச்சு. மாப்பிள்ளை மகாராஷ்டிராவில் பிறந்தவராக இருக்காரு, பொண்ணு தியாகராய நகரில் பிறந்த பொண்ணாக இருக்குது. அப்படி திருமணம் பண்ணிக்கும் போது 2 பேரும் 2 மொழி காமனாக ஆங்கில மொழின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. படித்தவங்க. படிக்காத பாமரன் எதில் பேசுவான்? ஆக ஏதாவது ஒரு தாய்மொழி கற்றுக்கணும். நம்ம தாய்மொழி இல்லாமல் இன்னொரு தாய்மொழி கற்றுக்கணும். ஆனால் நம்ம தாய்மொழியாளர்கள் வரும்போது தமிழில் பேசணும். நான் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். 3 முறை அமெரிக்கா நாட்டுக்கு போயிருக்கேன். வாஷிங்டனில் முதல் நான் வாஷிங்டனில் ஒரு மாநாட்டு 2015 உலக ஒற்றுமை தமிழர் மாநாடு என்று அறிஞர் வாமுசே நடத்தினார். அந்த மாநாட்டுக்காக நான் வாஷிங்டன் நகர் போயிருந்தேன். அங்கே 2 மலையாளிகள் சந்தித்தால் மலையாளத்தில் பேசுகிறாங்க. 2 தெலுங்கு சுந்தர தெலுங்கில் பேசுகிறாங்க. 2 தெலுங்கர் சந்தித்தால், 2 கர்நாடக மனிதர்கள் சந்தித்தால் கன்னட மொழியில் பேசுகிறாங்க. 2 தமிழர்கள் சந்தித்தால் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. இதை நான் பார்த்தேன். அமெரிக்காவில் நான் நேராக பார்த்தேன். ஒரு தமிழன் இன்னொரு தமிழனோடு தமிழ் பேசுவதற்கு வெட்கப்படுகிறான் என்று சொன்னால் எப்படி நாம் அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு போய் சேர்ப்பது? ஆக முதல் குற்றம் பெற்றோர்கள், முதல் குற்றவாளிகள் பெற்றோர்கள். இல்லத்தில் தமிழ் பேச வேண்டும். 2வது குற்றம் தாய்மொழி தமிழை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னொரு 3வது மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடுகிற சூழ்நிலை. 3வது குற்றம் குழந்தைகளுக்கு ஆர்வத்தை தராத ஆசிரியர்கள். குழந்தைகளுக்கு மொழியின் மீது ஆர்வத்தை உருவாக்கணும். அந்த ஆர்வத்தை உருவாக்கி தமிழ் மீது ஒரு பற்றினை உருவாக்குவதை விட முதலில் ஆர்வம் ஆசை வந்தால் பற்று தானே வரும். பற்று இருந்தால் தான் ஆர்வம் வரும் என்றில்லை, ஆர்வம் இருந்தால் பற்று வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தமிழை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு சில அமைப்புகள் இருக்கிறது. செக்குலார் ஆராய்ச்சி மையம், சென்னை கம்பன் கழகம், பாரதியார் சங்கம் போன்ற அமைப்புகளில் எல்லாம் இளையோர் இலக்கிய பாசறையை உருவாக்கி நாங்கள் அவர்களுக்கு சொல்லனா தமிழ் ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த ஒரு மாபெரும் தமிழறிஞர், வணக்கத்திற்குரிய சொற்பொழி உலகின் மேடை உலகின் தந்தைனே நான் சொல்லுவேன். சொற்பொழி உலகின் தந்தை அப்படிதான் சொல்லுவேன். மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், வணக்கத்திற்குரிய இலக்கிய நாவரசர் ஐயா திரு ஔவை நடராசன் அவர்கள். அவர் பெரிய உரைவேந்தரின் மகன், ஔவை துரைசாமி பிள்ளையின் மகன் ஔவை நடராசன். அவர் மகன் இன்றைக்கு ஔவை அருள் நமக்கு தமிழொலிச்சி துறையினுடைய இயக்குனராக அரசியலே இருக்கிறார். ஔவை அருள் இருக்கிறார். இவர்களெல்லாம் தலைமுறை தோறும் தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று போராடிய பெருமக்கள். அந்த போராடிய பெருமக்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு எங்களை போன்ற தமிழாசிரியர்கள் எல்லாம் தமிழை கற்றுக் கொடுப்பதிலே ஆர்வமுடையவர்களாகவும் தமிழை உணர்த்துவதில் அறிவுடையவர்களாகவும் நாங்களெல்லாம் மாறியதற்கு காரணம் இதுதான். எதிர்கால தலைமுறைக்கு தமிழ் தெரியுமா என்று கேட்டிருக்கீங்க. எதிர்கால தலைமுறைக்கு தமிழை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இன்றைக்கு நாங்கள் ஒரு 20-25 இளைஞர்களை இதுக்காக உருவாக்கி இருக்கிறோம். இந்த உருவாக்கின இளைஞர்கள் மூலமாக அந்த ஆசையை கொண்டு போய் கல்லூரி மாணவர்களுக்கு புகுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி புகுத்தி கொண்டிருக்கிறதுனால் வாயில் தோறும் பாரதி, கல்வி வாயில் தோறும் பாரதி, கல்வி நிலையங்கள் தோறும் பாரதி, கல்வி நிலையங்கள் தோறும் கம்பன், கல்வி நிலையங்கள் தோறும் சேக்கிழார் என்று கொண்டு போய் சேர்த்து தமிழின் மீது பற்றையும் சிந்தனையும் நாங்கள் தயாரித்து கொண்டு வருகிறோம். கம்பனில் சொல்லின் செல்வி என்று எனக்கு ஒரு விருது கொடுத்தார்கள், சொல்லின் செல்வர் என்று விருது கொடுத்தார்கள். அந்த விருதை பெறுவதற்காக சென்றேன். அப்பொழுது கூட அந்தமான் தமிழ்ச்சங்க மேடையிலே சொன்னேன், ஊடகத்தின் வாயிலாக தமிழை சொல்லிக் கொடுக்கிற ஒரு அற்புத ஊடகம் மக்கள் தொலைக்காட்சி என்று சொன்னேன். அப்பொழுது எனக்கு தெரியாது இந்த பேட்டி நான் கொடுக்க போகிறேன் என்று. என்றும் சொல்லுவேன், மக்கள் மேடையில் மக்கள் தொலைக்காட்சி தமிழை முறையாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊடகம் என்று சொல்லுவேன். ஆக இந்த ஊடகம் இருக்கும் வரை இந்த தலைமுறை தமிழ் படிக்கும், அடுத்த தலைமுறை தமிழ் கற்கும், எதிர்காலத்தில் தமிழ் வாழும் என்று என்னால் சொல்ல முடியும். சென்னை பாரதியார் சங்கத்தில் நான் பெற்ற விருது, பாரதி பணிச்செல்வர் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க ஒண்ண முடியாத விருதுகள். இந்த விருதுகள் எல்லாம் என்னை மேலும் மேலும்
தமிழ் பணியை செய்வதற்கு எனக்கு உரமாக இருக்கின்றன என்பதை உரத்த குரலில் சொல்லுவதில் உலகநாயகி எப்பொழுதும் நிறைவடைவாள் என்பதை நான் எண்ணி மகிழ்கிறேன். இந்த அற்புத தொலைக்காட்சி பேட்டியின் மூலமாக என்னுடைய 43 ஆண்டுகால வாழ்க்கையை 1 மணி நேர பேட்டிக்குள் சொல்வதற்கு கடல் அலைகள் நிரம்பிய கடலின் நீரை கொண்டு வந்து ஒரு கமண்டலத்துக்குள் அடக்க முடியாது. நாம் என்ன அகத்தியனா? அகத்திய முனிவரா? இல்லை, சாதாரண மனிதர்கள். ஆக கடல் அலையென நிரம்பிய புகழ், 43 ஆண்டுகள் தமிழால் கிடைத்த புகழ். அந்த புகழை 1 மணி நேரம் என்கிற நேர நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள் அடக்க முடியாது. அலைகடலுக்கு அப்பால் தமிழ் பணி செய்யக்கூடிய ஆற்றலை தமிழ்த்தாய் கொடுத்தாள் என்பதை நன்றியோடு மக்கள் மேடையில் வைத்து மக்கள் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுவதில் அகமகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ் மொழி குறித்தும் உங்களுடைய அனுபவங்கள் குறித்தும் எங்களிடையே பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றிமா. உங்களுடைய தமிழ் பணி தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்காக மக்கள் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி.